அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வருகிற 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வருகிறது, திங்கட்கிழமை. தப்பி தவறியும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி நாம என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. நம்ம ஆங்கில வருட பிறப்பன்று கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று எல்லாருமே கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நாம காலையில எழுந்திருக்கும் போது மங்களகரமான பொருட்களை நம்ம பார்ப்பதன் மூலமாக அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு மங்களகரமான ஒரு வருடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் இந்த தமிழ் வருட பிறப்பன்றே அதை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த அப்பேற்பட்ட அந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நாம ஒரு சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது. அது என்னம்மா, என்ன செய்யக்கூடாது அப்படின்றது பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அசைவம் சமைக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இதை தானே நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்வீங்க. கண்டிப்பா அதையும் நாம செய்யக்கூடாது. அதையோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க. இந்த வருடம் நம்மளுக்கு தமிழ் வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை பிறக்கிறது. விசுவா வசு அப்படின்னு இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. இது சூரிய பகவானின் ஆதிக்கம் கொண்ட வருடமாகும். காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சூரிய பகவானினுடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். அதுவும் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு பிறக்கக்கூடியது. திங்கட்கிழமை பொதுவாக சிவபெருமானை நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நம்ம என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப லேசியா இருக்கும். மண்டேவும் நம்மளுக்கு விடுமுறை நாட்கள் தான், அப்ப நாம திங்கட்கிழமையே செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அப்படி செய்யாதீங்க. நம்ம தமிழ் வருட பிறப்பன்று ஒட்டரை அடிப்பது, அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டில் நம்ம சுத்தம் பண்ணும்போது எது ஆவற ஜாமான் ஆவாத ஜாமானங்கள் எல்லாம் வெளியில் போடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே நம்ம செஞ்சு முடிச்சிடணுங்க. திங்கட்கிழமை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. ஒட்டடை அடிப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, குப்பைகளை கொட்டுவது அப்படிங்கிற விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அன்றைய நாளில் நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால கடன் வாங்குவதையும் நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வருட பிறப்பு அன்று பிறப்பு இறப்பு தீட்டுகளுக்கு செல்லாமல் இருப்பது. இந்த தீட்டு காரியங்களுக்கு செல்லக்கூடாது. இந்த தீட்டு காரியங்கள் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. பிறப்பு இறப்பு தீட்டு, இல்லை ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட தள்ளி போடுவது நல்லது. நெருங்கிய உறவுகளாக இருப்பின், தவிர்க்க முடியாத காரணமாக இருப்பின், அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் முற்றிலுமாக இந்த தீட்டு காரியங்களுக்கு செய்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த நாளில் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஈடுபடலாம், கோவில்களுக்கு போகலாம், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். வசதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நகைகள், புது துணிகள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வாங்கலாம். நகைகள் வாங்கலாம், துணி வாங்கலாம். அப்படின்ன உடனே கடனை உடனே வாங்கி நம்ம போய் வாங்கிடணும், அப்போ தான் இந்த வருடம் பூரா நம்மளுக்கு தங்க நகை செய்கிறோம், அப்படி கிடையாது.
அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கடன் தான் சேரும். உங்ககிட்ட கையில் காசு இருக்குது, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் காசு இருக்குது என்கிட்ட, இந்த நாளில் நான் இதை போய் வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க, எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இதவே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி வாங்குவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அதை தவிர்த்திடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். தமிழ் வருட பிறப்பு அன்று அறுசுவை உணவை சமைத்து படையலிட்டு குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. மத்தியானம் படையல் போட்டு வழிபாடெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்வது ரொம்ப ரொம்ப அற்புத பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த படையல் போட்டு வழிபாடு செய்வதை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று கண்டிப்பாக நாம் இன்னொரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும். நிறைய பேர் வீடுகளில் இந்த நிலைவாசலுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. இந்த தமிழ் வருட பிறப்பன்று மா இலை தோரணம் கட்டுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டில் வழிபாடுகளை எல்லாம் செய்வோம். இதில் தீய சக்திகள் எதுவும் நம் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கு நிலைவாசல்ல மாவிளை தோரணங்கள் கட்டுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. எலும்புச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் பூசிக்கோங்க, ஒரு பக்கம் குங்குமம் பூசி உங்களுடைய நிலைவாசல்ல வைங்க. இது கண் திருஷ்டி தீய சக்திகளை அண்டவிடாமல் விரட்டியடிக்கும். அதே மாதிரி தமிழ் வருட பிறப்பு அன்று நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே கூடுதல் பலன்களை கொடுக்கும். ஏற்கனவே நாம குலதெய்வ வழிபாட்டை செய்ய சொல்லியிருக்கிறோம். இந்த நிலைவாசல்ல நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்படி நம்முடைய நிலைவாசலை மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நிலைவாசல் பூஜை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள். படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டையெல்லாம் மாலை நேரத்தில் படையல் போடலாமா அப்படின்னா மாலை நேரத்தில் போடுவது வழக்கம் கிடையாது. அதனால் மதியத்தோடையே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு அன்றைய தினம் எல்லா கோவில்லையுமே சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் செய்வாங்க. ஏன்னா ஆங்கில வருட பிறப்பன்று அதை ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். அப்படி உங்கள் ஊரில் என்ன காவல் தெய்வம் இருக்குதோ அங்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்னமுமே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.